அதாவது சட்டம் என்ன சொல்லுது? தலித் ஒருவர் வன்கொடுமையின் காரணமாக கொல்லப்பட்டால், அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும். அந்த வேலை வந்து என்ன வேலை குடுக்கணும்னா, நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல்ல வேலை குடுக்குறதுக்கான புரோவிஷன் இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் பார்த்தேன். அந்த பூம்பாறை ராமருடைய மனைவிக்கு +2 படிச்சிருக்காங்க. ஹாஸ்டல்ல சமையலர் பணி. எதுக்கு? நீங்க இது 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 வந்து கட்டாயம் மாத்தணும். அதாவது மலக்குழி மரணத்துக்கு 30,00,000 காம்பன்சேஷன். அது காம்பன்சேஷன் மட்டும் இல்ல. அது கலெக்டிவ் ஃபைனும் சேர்ந்தது. கட்டாயம் சமூகமே பண்ண குற்றம். அதனால சமூகம் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். சமூகத்தின் மீதான அபராதமும் சேர்ந்தது. அந்த தொகையை கொடுக்கணும். எனவே நீங்க வாரிசு வேலை நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் உண்மை. 5% வைக்கணும். கீழ இருந்து தான் குடுக்கணுங்கிறது. ஆனா இப்போ இந்த 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 கேஸ்ல பூம்பாறை ராமர் கேஸ்ல நான் என்ன பார்க்குறேன்னா, இதை பாதுகாக்க தவறிய அரசாங்கம், பாதுகாக்க தவறிய சமூகம், இதன் மீதான ஒரு தண்டனையும் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு இந்த பாதுகாப்பு என்கிற முறையில் கொடுக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்துலையாவது தலையிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு. இல்லை, நீங்கள் பேசுகிற ஏரியா வந்து முக்கியமான ஏரியா. என்னென்னா, இப்போ நான் வந்து உங்களை வந்து கத்தியால் குத்துறேன்னு வச்சிங்களேன், நான் இண்டிவிஜுவல் கிரைம். எனக்கு வந்து நான் உங்களை கத்தியால் குத்துறதுக்கு என்ன தண்டனையோ நான் வந்து சட்ட ரீதியாக கரெக்டுக்கலாம். ஆனால் சாதி விஷயம் எப்படி எடுத்துவான்னா, என்டையர் சொசைட்டியே கிரைம் பண்ணுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் சாகிறதுக்கு காரணமாக இருக்கிறோம். அப்போது அந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்கணும்? அது சமூகம் இந்த ஒரு குடிமகனை பாதுகாக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அரசமைப்பு இது ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போ இந்த இடம் வந்து நம்ம வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த விவாதமே அவ்வளோ பெரிய அளவில் நடக்கலை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மலக்குழி மரணம்னு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மலக்குழி மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இப்போ மலக்குழி மரணங்களே தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ இன்னொரு வகையில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, சானிட்டரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு படிப்பை வந்து நம்ம வந்து பொறியியல் கல்லூரியில் துவக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதை தான் பட்ஜெட்டில் பேசணும். எங்கெல்லாம் நமக்கு லேக்னா இருக்குதோ அதெல்லாம் சரி. நீங்க திமுக அதிமுக மாற்றுனா, திமுக அதிமுக விட்ட இடம் இந்த இடம் ஒன்று இருக்குது. நீங்க அந்த இடத்த வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நான் வந்து இந்த மாதிரியான மலக்குழி மரணங்களை தடுக்கணும். இல்லை வந்து ஒரு மனிதன் நம்மளுடைய மற்றொரு கழிவுகள் அல்றாங்க. அப்போ நீங்க என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்தவர்கள் அல்லது ஒரு இதர பிசிலேயே ரொம்ப நலிவான ஓபிசியை சேர்ந்த சாதி, இவங்க தான் அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. இப்போ நீ மாடர்ன் சொசைட்டியாக உருவாக்குற இடத்துல நம்ம தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் நோக்கி வச்சிருக்க குறைபாடுகளை சரி செய்ய இடத்துல வந்துன்னா தாவேக்கா இந்த புலியில வந்து நவர வேண்டியது.